அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வீடியோவில் நாம் கேட்ட இன்றைய கேள்வி நினைவிருக்கிறதா? குர்ஆனில் உம்முல் குர்ஆனின் தாய் என்று கூறப்படும் சூரா எது? சரியான பதிலை கமெண்டில் கூறியவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். சரியான பதில் சூரா ஃபாத்திஹா. இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். குர்ஆனில் பல சக்தி வாய்ந்த பிரார்த்தனைகள், துஆக்கள் இடம்பெற்றுள்ளன. இவை நமது வாழ்க்கை, ஈமான், குடும்பம், ஆரோக்கியம் மற்றும் நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பு ஆகியவற்றிற்காக இறைவனால் கற்றுக் கொடுக்கப்பட்ட மிக சிறந்த துஆக்களாகும். குர்ஆனில் அதிகம் அறியப்பட்ட மற்றும் பெரிதும் மோதப்படும் சக்தி வாய்ந்த துஆக்கள், அவற்றின் பொருளுடன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இம்மை மற்றும் மறுமை வெற்றிக்கு ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனதௌ வஃபில் ஆஹிரதி ஹசனதௌ வகினா அதாபன்னார். எங்கள் இறைவனே, எங்களுக்கு இம்மையிலும் நன்மையை வழங்குவாயாக, மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக, மேலும் எங்களை நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. இரண்டாவது, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மதன் இன்னக அன்தல் வஹாப். எங்கள் இறைவனே, நீ எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின் எங்கள் இதயங்களை வழிதவர செய்து சாய்த்து விடாதே, மேலும் உன் புறத்திலிருந்து எங்களுக்கு அருளை வழங்குவாயாக. நிச்சயமாக நீயே பெருங்கொடையாளி. பாவ மன்னிப்பு மற்றும் பாதுகாப்புக்கு ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகினா அதாபன்னார். எங்கள் இறைவனே, நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், எனவே எங்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக. நான்காவது, ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இன் லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். எங்கள் இறைவனே, நாங்கள் எங்கள் ஆன்மாக்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம். நீ எங்களை மன்னிக்காவிட்டால், எங்கள் மீது கருணை காட்டாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். குடும்பம் மற்றும் சந்ததிகளுக்கு ஐந்தாவது, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத ஐயுனின் வஜஅல்னா முத்தகீன இமாமா. எங்கள் இறைவனே, எங்கள் மனைவியரிடமிருந்தும் எங்கள் சந்ததியரிடமிருந்தும் எங்கள் கண்களுக்கு குளிர்ச்சியான பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக, மேலும் எங்களை இறையச்சமுடையவர்களுக்கு வழிகாட்டியாக ஆக்கியருள்வாயாக. ஆறாவது, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியதி ரப்பனா வ தகப்பல் துஆ. என் இறைவனே, என்னையும் என் சந்ததியினரையும் தொழுகையை நிலைநிறுத்துபவர்களாக ஆக்கியருள்வாயாக. எங்கள் இறைவனே, என் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக. அறிவு மற்றும் தெளிவுக்கு 7, ரப்பிஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. என் இறைவனே, எனது நெஞ்சை விரிவாக்குவாயாக, எனது காரியத்தை எனக்கு எளிதாக்குவாயாக, எனது நாவின் முடிச்சை அவிழ்த்து விடுவாயாக, இதனால் அவர்கள் எனது பேச்சை விளங்கிக் கொள்வார்கள். எட்டாவது, ரப்பி ஜித்னி இல்மா. என் இறைவனே, எனது கல்வியை அதிகப்படுத்துவாயாக, கவலை மற்றும் பயத்தை போக்க. ஒன்பதாவது, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்தும் மினல் ஸாலிமீன். உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை, நீ மிகவும் தூய்மையானவன், நிச்சயமாக நான் அநீதி இழைத்தவர்களில் ஒருவனாகிவிட்டேன். பத்தாவது, வ உஃபவ்விது அம்ரி இல்லல்லாஹ் இன்னல்லாஹ பஷீரம் பில் இபாத். எனது காரியத்தை நான் அல்லாஹ்விடமே ஒப்படைக்கிறேன், நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களை பார்ப்பவன். 11வது, ரப்பி இன்னி மஸ்ஸனிய லுர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். என் இறைவனே, எனக்கு தீண்டுதல், நோய்,
துன்பம் தொற்றியுள்ளது. நீயோ கருணையாளர்களில் எல்லாம் மிக பெரும் கருணையாளன். இன்றைய கேள்வி, ஒரு நாளில் கட்டாய தொழுகைகள் எத்தனை? உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் எழுதுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சரியான பதிலையும் சரியாக பதிலளித்த கமெண்ட்ஸையும் திரையில் காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். நாம் அல்லாஹுவை நினைக்கும் ஒவ்வொரு தருணமும் வீணாகாது. இந்த நினைவூட்டல் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் அதை மற்றொருவரின் இதயத்திற்கும் கொண்டு செல்லுங்கள். அல்லாஹ் நம்மை குர்ஆனோடு வாழ்பவர்களாகவும் துஆவோடு அவனை நெருக்குபவர்களாகவும் ஆக்குவானாக. ஆமீன். இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோவோடு சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.